வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் கடன் அளவு 9,30,000 கோடி ரூபாயாக உயரும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 2025-26 ஆண்டில் 1,62,96 கோடி ரூபாய் அளவுக்கு மொத்த கடன் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடியும் உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடியும் ஒதுக்கீடு. 2,500 கோடி ரூபாய் மதிப்பில் கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. 2025-26 ஆண்டில் 2000 பள்ளிகளுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் விடியல் பயணத்திற்கு 3,600 கோடியும் புதுமை பெண் திட்டத்திற்கு 420 கோடியும் ஒதுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பட்ஜெட்டுக்கு பதிலாக வெற்று காகிதத்தை தாக்கல் செய்துவிட்டு போயிருக்கலாம். தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி. அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்ட அரசு உருவாக்கியுள்ள வெற்று நிதிநிலை அறிக்கை என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதனை விரைந்து நிறைவேற்றுவோம் என்ற அறிவிப்பு எதேச்சதிகாரத்தின் உச்சம் எனவும் காட்டும். SC/ST சமூகத்தினருக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம். மானிய கோரிக்கையின் போது இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. SC/ST சமூகத்தினருக்கான நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்த பட்ஜெட்டில் அது தொடர்பான இந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. என்றாலும் மானிய கோரிக்கைகளின் போது அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்புகிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலை. திமுக அரசின் 2025-26 பட்ஜெட் மக்களை மறந்த பட்ஜெட் என்றும் தவேக தலைவர் விஜய் விமர்சனம்.
மத்திய அரசு தர மறுத்த கல்வி நிதியை மாநில அரசை ஒதுக்கீடு செய்யும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேட்டி. மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறாததால் அரசு ஊழியர்கள் ஏமாற்றம். வரும் 23ஆம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவிப்பு. கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் 23 அதே போல 30 அந்த தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்குள் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிராகரித்தால், நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால், அதே நாங்கள் அந்த அரசு அடம்பிடித்தால் மிகச் பெரிய அளவில் மாபெரும் போராட்டங்கள், மறியல் போராட்டம், வேலை. தமிழக அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் பேட்டி. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு தகவல். பதில் வரையும் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக 24/3/2025 முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என நம்புவதாக விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு பேட்டி. கூட்டுறவு அது வந்து கூட்டுறவு கடன்லாம் இங்கே தமிழ்நாடு சர்க்கார் தான். அது இந்த பெங்கால் புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இப்போ வாங்கியிருக்க கூட்டுறவு கடன் பூரா தள்ளுபடி பண்ணும் தமிழக சர்க்கார். விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். வருவாய் இல்லாத பட்ஜெட்டை 5வது ஆண்டாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளதாகவும் PR பாண்டியன் விமர்சனம். ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட் என்கிற பெயரால் விவசாயிகளை அழிக்கிற சட்டங்களை திரும்பப் பெறுவதோடு விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட நிச்சயமாக மத்திய அரசு அனுமதி அளிக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மத்திய அரசு நாங்கள் அனுமதி கொடுத்தோமா? மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. DK சிவகுமார் என்ன சொன்னாரு? மத்திய அரசு அனுமதி எதுக்கு கொடுக்கணும்? நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க. நீங்க பார்த்து பேசணும். மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல, நாளைக்கும் கொடுக்க மாட்டோம், 2034 கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம். சென்னையில் மார்ச் 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மியூர் ராமச்சந்திர கன்வென்ஷன் மையத்தில் காலை 9 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. இந்திய ரூபாய்க்கான அடையாள சின்னத்தை மாற்றும் செயல் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கும். திமுகவின் செயல் ஏற்புடையது அல்ல எனவும் நடிகர் சரத்குமார் கண்டனம். நாளை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. அரசியல் கட்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க இனிவரும் காலங்களில் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. மதுரை மத்திய சிறையில் போலி ரசீது மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக புகார்.
சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஊர்மிளா உள்ளிட்ட 3 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். திருவாரூர் அருகே திருமண விருந்தில் குறைந்த அளவில் அசைவம் வழங்கப்பட்டதாக கூறி உணவு பரிமாறியவர்களை தாக்கிய நபர்கள் 10 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை மூர் மார்க்கெட் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் 21 மின்சார ரயில்கள் வரும் 17ஆம் தேதி ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக காலை 9:25 மணி முதல் மதியம் 2:25 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லையில் 2ஆம் வழித்தடத்தில் பாதை புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதன் எதிரொலி. நெல்லை திருச்செந்தூர் பயணிகள் ரயில் சேவை வரும் 20 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பத்தூர் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற காரடையான் நோன்பு பெருவிழா. கணவரின் ஆயுள் பெருக வேண்டி ஆயிரக்கணக்கான சுமங்கலி பெண்கள் சிறப்பு வழிபாடு. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. 18 படி ஏறியவுடன் ஐயப்பனை சென்று தரிசனம் செய்ய சோதனை முறையில் புதிய வழி. புதுச்சேரியில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற மாசி மக திருவிழா. மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் உள்ளிட்ட கோவில் உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நடிகர் ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. தங்க கடத்தல் வழக்கினில் பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. பெங்களூருவில் குடும்ப பிரச்சினை காரணமாக மாமனார் மாமியாரை கொடூரமாக தாக்கிய அரசு பெண் மருத்துவர். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் போலீசார் நோட்டீஸ். பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள நகைக்கடையில் மோதிரங்களை விழுங்கி திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் கைது. நகை வாங்குவது போல நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட பெண்களால் அதிர்ச்சி. இமாச்சல பிரதேச மாநிலம் கிண்ணாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அம்மன் கோவில் திருவிழா. பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். சீனாவில் உயிரிழந்த செல்லப்பிராணி நாயின் திசுக்களை எடுத்து குளோனிங் முறையில் மற்றொரு நாயை உருவாக்க 19 லட்சம் செலவு செய்த பெண். புதிய நாய்க்கு லிட்டில் ஜோக்கர் என பெயர் சூட்டி மகிழ்ச்சி. இறுதிக்கட்டத்தை எட்டிய மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பல பரீட்சை. 2025 IPL தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டிக்கான டிக்கெட்டை வைத்து மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம். போட்டி தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே பயணிக்கலாம் எனவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. IPL தொடர் தொடக்கத்தில் சில போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் வீரர் பும்ரா விளையாடுவது சந்தேகம். ஏப்ரல் தொடக்கத்தில் அணியுடன் இணைவார் என தகவல். மகளிர் T20 கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இலங்கை அணி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல்.
இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் காலிறுதி ஆட்டத்தில் சீன வீரர் லீ ஷெம்பிங்கிடம் வீழ்ந்தார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற ஹோலி பண்டிகை நிகழ்ச்சியில் நடிகை சன்னி லியோன் பங்கேற்பு. ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் மாடல் உடையில் மேடையில் குத்தாட்டம் போட்ட சன்னி லியோன். குடும்பத்துடன் ஹோலி பண்டிகை கொண்டாடிய நடிகை ராக்ஷி கண்ணா. வண்ண பொடிகள் உடல்களில் பூசி உற்சாகம். என் வாழ்க்கையை மாற்றிய படம் டிராகன். நடிகை கயாடு லோகர் நெகிழ்ச்சி. வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த 4 தனித்துவமான இயக்குநர்களை இயக்கியது மறக்க முடியாதது. நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் என டிராகன் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து நெகிழ்ச்சி.